நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. காரைக்காலில் புனிதவதி அம்மையார் பரமதத்த திருமண நிகழ்வில் பங்கேற்ற பெண்கள். அலங்காநல்லூர் அருகே சர்க்கரை ஆலை தொடக்கப் பள்ளியில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு உடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் பாராட்டு விழா. கல்லூரி பட்டமளிப்பு விழா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 4வது பட்டமளிப்பு விழாவில் வந்தவாசி MLK எஸ் அம்பேத்குமார் பங்கேற்று 785 மாணவர்களுக்கு பட்டய சான்றிதழ்களை வழங்கினார். திருத்தேர் திருப்பணிக்காக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட திமுக அயலக அணி துணைத் தலைவர் MK கார்த்திகேயன் ரூபாய் 1,00,000 நன்கொடையினை திருத்தேர் திருப்பணி குழுவினரிடம் வழங்கினார். வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் என் சங்கர் உடன் இருந்தார். 1,00,000க்கான ரூபாய் காசோலையை கோவில் திருப்பணி குழுவினர் பெற்றுக்கொண்டனர். திருப்பூர் தெற்கு கல்லூரி சாலை MGR நகரில் சிலிண்டர் வெடித்து பயங்கர தீ விபத்து. 30க்கும் மேற்பட்ட வீடுகள் தரைமட்டமானது. புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 400 கிலோ மலர்களால் புவனேஸ்வரி அம்மனுக்கு லலிதா சகஸ்ர நாம பாராயணம் நடைபெற்றது. உதகமண்டலம் மசனகுடி சாலையில் மரத்தில் நீண்ட நேரமாக உடலை தேய்த்தபடி நின்ற கரடியால் சுற்றுலா பயணிகள் பரவசம். வீடியோ வைரல். டலூர் செம்மங்குப்பத்தில் தெற்கு ரயில்வேயின் உண்மை கண்டறியும் குழுவினர் ஆய்வு. அரியலூர் மண்டலத்தில் 8 கிராமங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பு. ஆட்சியர் அறிவிப்பு. வேடசந்தூர் வடமதுரை அருகே பாப்பிநாயக்கன்பட்டியில் மாடு மாலை தாண்டும் நிகழ்வு. பாப்பிரெட்டிப்பட்டி நடூர் மாரியம்மன் கோவில் திருவிழா மாவிளக்கு எடுத்து பெண்கள் நேர்த்திக்கடன். திருவாரூர் பவித்ர மாணிக்கத்தில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் பொதுமக்களை நேரில் சந்தித்தார். கோத்தகிரி தாம்நாடு ஊராட்சி சமுதாய கூடத்தில் அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்பது குறித்து ஆட்சியர் ஆய்வு. வேலூர் மாவட்டத்தில் வரும் 12ஆம் தேதி அன்று நடைபெறும் குரூப் 4 தேர்வு மையங்களில் 24,654 பேர் உள்ளனர். மாவட்ட ஆட்சியர் தகவல். திருவாரூர் கலைஞர் கோட்டத்தில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் முன்னாள் திமுக தலைவர் அருங்காட்சியகத்தினை நேரில் சென்று பார்வையிட்டார். பாலக்கோடு ஜெத்தலாவ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவிகள் மண்டல அளவிலான கபடி போட்டியில் முதலிடம். கால்வாய் கட்டும் பணியை திடீர் ஆய்வு செய்த MLA. வேலூர் ஜூலை 10. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி பள்ளிகொண்டா பேரூராட்சி வெட்டுமானம் பகுதியில் புதிய கால்வாய் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. அதை திமுக வேலூர் மாவட்ட செயலாளர் AP நந்தகுமார் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதில் மாவட்ட ஊராட்சி குழு பெருந்தலைவர் மு. பாபு, ஒன்றிய செயலாளர்கள் P. வெங்கடேசன், குமரபாண்டியன், பேரூராட்சி செயலாளர் M. ஜாகிர் உசேன், பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர், வார்டு கவுன்சிலர்கள், கழக நிர்வாகிகள், கழக தோழர்கள், பொதுமக்கள் உடன் இருந்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது.
நன்றி, வணக்கம்.